தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு திரும்புறாங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் எல்லாரும் மோசேக்கு விரோதமா என்ன பண்றாங்க அப்படின்னா, சூர் வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, சுத்தி டயர்டாகி வராங்க. வந்து பார்த்தா மாறா எடுத்ததும் தண்ணி எடுத்து வாயில வைக்கிறாங்க. ஒரே கசப்பு. அவங்க முறுமுறு என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆகாரம்னா எங்க மட்டும்தான் இருக்கணும், எகிப்துல மட்டும்தான் இருக்கும் டிசைட் பண்ணிட்டாங்க. எங்க இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டாங்க தெரியுமா? வனாந்திரத்துல இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டு, நீ எங்க உனக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு நினைக்கிறியோ அங்க கர்த்தர் உனக்கு வாழ்வாதாரத்தை தருவார். இது இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஆரோனும் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக அதன் அர்த்தம், இவங்க திரும்பினதும் அவரும் திரும்பி போயிருக்கலாமே, அப்படி போக மாட்டார். விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி என்ன பெய்திருந்தது? பனி பெய்திருந்தது. இப்போ எதை கவர் பண்ணிட்டு தெரியுமா? பாளையம், அதாவது வனாந்திரத்தை எது கவர் பண்ணிட்டு? பனி. இப்ப நேத்து வரை இவங்க கண்ணுக்கு வனாந்திரம் ஒண்ணுமே இல்ல, இப்ப கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஃபுல்லா பனி. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் இனி வனாந்திரம் எதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியோ அதுக்கு மேல ஃபுல்லா வனாந்திரத்தின் மேலெங்கும், என்னுடைய இல்லாய்மையின் மேலெங்கும், என்னுடைய குறைவின் மேலெங்கும். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? என் பலவீனத்தை குறித்து இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வனாந்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், இந்த மாறாவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். அவன் எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்துல இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் யார் என்று உனக்கு தெரியாது. நீ கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளதான் உன்னை இந்த 40 வருடம் இந்த வனாந்திரத்திலே நடத்தினேன்.